வணக்கம். இது சென்னை சாலிகிராமத்தில் நம்ம போட்டு கொடுத்துருக்கிற ஒரு 9 கிலோவாட்டு ஆன் கிரிட் சிஸ்டம். இப்படி நம்ம 9 கிலோவாட்டு எப்படி நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லு, அவங்களுடைய கன்சியூம்டு யூனிட்ஸு இதெல்லாம் நம்ம செக் பண்ணுறோம். அவங்களுடைய இபி கனெக்ஷன் நம்பர் வாங்கி அதில் எவ்வளோ யூனிட்டு சராசரியாக அவங்க கன்சியூம் பண்ணுறாங்க, எதிர்காலத்தில் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான எதுவும் திட்டம் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். இப்போ இன்றைக்கி இவங்களுக்கு சராசரியாக 17,000 அதிகப்படியாக 20,000 22,000 வரைக்கும் பில்லு வருது. அப்போ ஒரு வீட்டுக்கு அரசாங்கம் நமக்கு சலுகைகள் கொடுத்துருக்கிறது 10 கிலோவாட் வரைக்கும் 10 கிலோவாட் வரைக்கும் நெட்வொர்க் சார்ஜில் 20% கட்டினா போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு யூனிட்டு உற்பத்தி பண்ணுறதுக்கு நெட்வொர்க் சார்ஜஸ் ரூ. 1.59 அப்படின்னு இன்றைய தேதியில் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் கமர்ஷியலுக்கு சோலார் போடும்போது இந்த மாதிரி 9 கிலோவாட்டு போட்டுட்டிங்கன்னா 4,500 ஏற்கனவே வந்துகிட்டு இருக்க பில்லோட கூடுதலாக கட்டணும். ஆனால் வீட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி நெட்வொர்க் சார்ஜஸ்ஸு வரும்போது 9 கிலோவாட்டுக்கு 900 கட்டினா போதும். மற்றபடி கரண்ட்டு பில்லு எல்லாமே ஜீரோ ஆகிடும். வீடுகளுக்கு கிலோவாட்டு சார்ஜஸ்ன்னு கிடையாது. ஆனால் கமர்ஷியலுக்கு ஒரு கிலோவாட்டுக்கு 217 சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி 217 சார்ஜ் பண்ணும்போது ஒரு 10 கிலோவாட்டு நீங்கள் லோடு வாங்கியிருக்கீங்கன்னா அதுக்கு 2,170 தனியாக நீங்கள் ஃபிக்ஸட் சார்ஜ் கட்டணும். அதோடு சேர்ந்து இந்த 4,500 சேர்ந்து ஃபிக்ஸட் சார்ஜ் மட்டுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட 7,000 7,500 நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். அதுக்கப்புறமா எக்ஸஸ் லோடு பெனால்ட்டி கமர்ஷியலுக்கு வரும், பிஎஃப் சார்ஜஸ் வரும், எலக்ட்ரிசிட்டி டேக்ஸஸ் வரும். இதெல்லாம் வரும்போது கமர்ஷியலுக்கு ஆன் கிரிட் போடுறது அந்தளவுக்கு நமக்கு நல்லதில்லை, லாபம் தராது. ஆனால் இந்த மாதிரி வீடுகளுக்கு நீங்கள் 20,000 22,000 பில்லு வந்துச்சுன்னா உடனே சோலார் போட்டுருங்க. ஏன்னா உங்களுக்கு 20,000 ஒரு இடத்துல நெட்வொர்க் சார்ஜில் 20% மட்டும்தான். ரூ. 1.59 நெட்வொர்க் சார்ஜ்னால் அதில் 20% நீங்கள் கட்டினா போதும், ஒரு 30 வரும் ஒரு யூனிட்டுக்கு. அப்போ ஒரு கிலோவாட்டுக்கு 87 கணக்கு வருது. 9 கிலோவாட்டுனா ஒரு 800 850 உள்ளே தான் அந்த நெட்வொர்க் சார்ஜ் கட்டணும். 22,000 நீங்கள் பில்லு கட்டுறீங்கன்னா இந்த 10 கிலோவாட் இன்வெர்ட்ரு போட்டு 9 கிலோவாட் சோலார் பேனல் போடும்போது நீங்கள் கட்டக்கூடிய பில்லு வெறும் 900 தான் வரும். அந்த மாதிரி வரும்போது ஒவ்வொரு பில்லுக்கும் நமக்கு ஒரு 20,000 22,000 மிச்சமாகும். நமக்கு திரும்ப முதலீடு செய்த தொகையை திரும்ப எடுக்கிறது ரொம்ப ஈஸி.